வந்து எல்லா இன்டர்வியூ முடிச்சிட்டோம். இப்போ ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ரிசல்ட் வேற சொல்றாங்க, ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு நான் ஜாலியா இருக்கீங்க. நாங்களா சொன்ன ஜாலியா இருக்கு, எனக்கே பயமா தாண்டா இருக்குது. நான் ஏரியா இருக்கிற 10வது கம்பெனிடா அது. 10வது கம்பெனியா? நீ 10வது? நீ எவ்வளோடா? 50 60 அது 70 20 அவன் பாத்தியா? அதனால வேலை கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். அது நல்ல வேலை கிடைக்கிறது அதோட பெரிய விஷயம். அது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாடா. சரி, ஓகே. இப்போ என்ன பிளான்? ரிசல்ட் வந்து 12 மணிக்கு, மணி 10வது. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது பிளான் சொல்லுங்க. இல்லடா, எப்பயும் போலதான். ரிசல்ட் வரப்போகுது, முன்னாடி வந்து சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். நீங்க வரீங்கடா சர்ச்சுக்கு? இல்லை, ஆளுக்கு கிளாஸ் விட்டுருப்பாங்க. ஆளுக்கா? என்னடா வயசாகுது அதுக்கு ஆளு வேணுன்ட்டு? புரியல. நாங்கள் வர மாட்டோம். எங்க போறீங்க? முக்கியமான வேலை. அதான் என்ன வேலை சொல்கிறேன், அங்கே பார்த்து. சரி, வரமாட்டீங்க. சரி, ஓகேடா. அப்போ ரிசல்ட் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க என்னன்ட்டு, நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? என்னடா இப்படி ஆயிடுச்சு? நீயும் பாத்தியா ரிசல்ட்ட? என்னதான் பண்றது? வேலையே கிடைக்க மாட்டேங்குதுடா. நானும் வந்து சர்ச் போறேன், ப்ரேயர் பண்றேன், ஊழியத்துலலாம் போறேன். சர்ச் ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கும் நம்ம 2 பேருமே. ஆமா, கரெக்ட். ஆனா நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து கெட்டதாவே நடந்துட்டு இருக்கு? நமக்கு தெரியல. நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். நீ வந்து ஒரு நம்பிக்கை, கத்தருக்கு நம்பிக்கை விடாத. வெயிட் பண்ணு. என்னதான் இருந்தாலும் வேற வேற கம்பெனி நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கேன். நான் வந்து பாக்குறேன், வேலையும் கிடைக்கல, வீட்லயும் பிரச்சனை, காசு இல்லை. அப்போ என்னதான் பண்றது? நானும் ஒன்னே மாதிரி தான். எனக்கும் வீட்டில் நிறையா பிரச்சனையா இருக்கட்டும், சண்டையா இருக்கட்டும், நிறையா பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு நம்மளோட காணிக்கையை நம்ம கர்த்தருக்கு செலுத்தி அதோட ரிசல்ட் நம்மளுக்கு பக்காவாக இருக்கும். வெயிட் பண்ணு. நீ எதுவும் குறுக்கு வழியை ட்ரை பண்ணாத. என்ன சொல்ற? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. எப்பவுமே நான் அட்டன் பண்ண 20 இன்டர்வியூ இப்படியானா என்ன அர்த்தம்? நானும் ப்ரேயர் பண்றேன், டெய்லி ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் அப்படி ஆகுது? நீ வேணா பாரு, நான் சொல்ற வார்த்தை நடக்கும். நம்ம இதே மாதிரி சர்ச்சில் போயிட்டு நல்லா ஆராதிப்போம். நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீ வேணா பாரு. மச்சான் பாஸ் ஆயிட்டோம். பாஸ் ஆயிட்டா? அவசரத்துல சொன்னா கிடைச்சிருச்சுடா. இப்போ புரியுது எதுக்கு ஒன்று அந்த 70 இன்டர்வியூ தான் உனக்கு தூக்கினான்ட்டு. டேய், என்னடா சொல்றீங்க? வேலை கிடைச்சிருச்சா? ஆமாண்டா, நீங்க தான் சர்ச்சுக்கெல்லாம் போறீங்க. நாங்க இவன் தான் எங்க ஆளை கூட்டு வெளில சுத்திருக்கான், நான் வெளில போயிட்டு இருந்திருக்கேன். மேசேஜ் முக்கியமான இடத்துக்கு போய் கொடுத்துருக்கான். நீங்க தான்டா இப்படி இருக்கீங்க. சரி, ஓகேடா, வாழ்த்துக்கள்டா. பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். வாழ்த்துக்கள். பாத்தியா, இவங்க ஜாலியா, எனக்கும் இந்த மாதிரி ஆசை, இவங்க மாதிரி ஜாலியா இருக்கணும், எனக்கும் தான் ஆசை. ஆனா வந்து அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு தான் சர்ச்சுக்கு வரோம், சர்ச் ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துக்கிறோம். ஆனா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது. ஏன்டா அப்படி? அது எனக்கு தெரிஞ்சு நம்ம போறதுனால கர்த்தர் நம்ம இதோட மேல உயர்த்துறதுக்கு நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குடா. போடா டே, நீ எல்லாம் இப்படி தான் பேசுறதுக்கு வேணாம்டா. நீ தான் அப்படியே பேசிட்டு இருப்ப. நான் வரேன். சரி, ஓகே. வேலை போய் ஒரு வாரம் ஆச்சு. ஓகே, நம்மளோட ஸ்கெடியூலில் பார்ப்போம். நம்ம போய் ஜான்சனை கூப்பிட்டு நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம ப்ரேயரை கண்டினியூ பண்ணுவோம். ஹலோ ஜான்சன். ஹலோ. சொல்றா. சொல்றா. எங்க இருக்க? அதோ இங்கே தான் இருக்க. சொல்லு. சரி, வா, நம்ம எப்பவுமே பிளான் பண்ணபடியே நம்ம வந்து சர்ச் போய் நம்ம ப்ரே பண்ணுவோம். வா. கேட்கலடா, அது கேட்கல. சர்ச்டா, எப்பவுமே நம்ம போவோம்ல சண்டே. சண்டே எங்க போவோம்? சர்ச்டா. என்னடா நேர்ல வரேன். கேட்கலடா எனக்கு. என்னடா இது ஒரு சோப்பா இருக்கு? டேய், எங்கடா போன? சர்ச் போவோம்ல. சர்ச்டா. இப்போ நம்ம எங்க போறோம்? நைட் அவுட்டா? முக்கியமான விஷயம். ஐயோ, நம்மளுக்கு முக்கியமான விஷயம் தான் முக்கியம். ஐயோ, நமக்கு அதான் முக்கியம். சரி அடே, நீ போயிட்டு வந்து சர்ச்சுக்கு. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னடா அது? சர்ச்டா. இல்லடா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ சொல்றா. சொல்றதுக்காக நீ வரீங்க. டேய், இல்ல எனக்கு புரியல.
சொல்றியா என்ன சொர்க்க காட்டுறேன். சொல்லு. சொர்க்கம் காட்டுறானா? சொர்க்கமா? டேய் இதுவே பெரிய சொர்க்கம் தான்டா சர்ச். அதனடா பெரிய சொர்க்கம். முக்கியமான ஃபீலிங் பாய். ரொம்ப காமிக்கிறேன் வாங்க. ஏய் ஜான்சனே அவனுக்கு தான் உருப்படாம போறான். நீ விடுங்கடா, வரலையா விடுங்கடா, சர்ச்சுக்கு போட்டுடா, வாங்க நம்ம போலாம் வாங்கடா. ஐயோ ஏசப்பா என்னது இது? நம்ம கூட வந்த பையன் நல்லா ஒழுங்கா இருப்பான். இவனா அந்த பசங்களோட சேர்ந்து ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். நீங்க தான் எப்படியாவது உங்களுக்கு புரிய வைப்பீங்க ஏசப்பா. ஒரு வருடத்துக்கு பிறகு ஆமாமா, அந்த உரகடத்துல ஒரு இடம் வந்துச்சு. ஆமாமா, அது வாங்கி போடலாம். ஆமாமா, ஓகே ஓகே. டேய் மேத்தேஜ், அந்த என்னாச்சுடா, அந்த ஒரு பார்ட்டி ஒன்று, ஒரு 5 lakhs பார்ட்டி ஒன்று வந்துச்சுல, பார்ட்டி கேன்சல் ஆச்சு. கேன்சல் ஆயிடுச்சா? ஆமா. என்னடா இது, அவனுக்குலாம் ஃபயர் வட்டி போடுறான். வட்டி மேலே வட்டி போடான், அவன்லாம் போடுறான் இன்ட்ரெஸ்ட் நிறையா. போட்டு 20% போடுங்க இன்ட்ரெஸ்ட். விடக்கூடாது அவன்லாம், அவனை அடிச்சு காசு போடுது. டேய் மேத்தேஜ், டேய் கிங்ஸ்லிங்கா, அந்த இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டியா அவன்கிட்ட? தரமாட்டுக்கிறாங்க. என்னடா தரமாட்டுறாங்கன்ற? போ வீட்டுக்கு போய் கேளு, அப்பதான் தருவான். சரி. சண்டை போடு. ஆகாஷ கூட்டு வாங்கிட்டு வந்துருங்க. ஆகாஷ் கூட்டு போகாத, மேத்தேஜ் கூட்டு போ, அப்பதான் கரெக்டா இருக்கும். வாங்கிட்டு வரேன். என்னடா டேய் இவ்வளோ இது பண்றீங்கடா? டென்ஷனா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சரி சரி ஓகே, இப்போ நைட் இந்த பார்ட்டி போறோமா எப்படி? போலாண்ணா. சரி ஓகே. யாரா அது? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஜான்சன் டேய் டேய் நீயா? ஒரு நிமிஷம் சொல்லு. ஆமா, ரொம்ப பெரிய ஆளா இருக்கீங்க. சொல்றா. ஏய் என்னடா அது கெட்ட கண்ணாடி என்ன மண்டை இது? ஏய் ஆமா, உனக்கு தெரியாதுல்ல, ஃபுல்லா ரியல் எஸ்டேட் இறங்கிட்டேன்டா. ரியல் எஸ்டேட்டா? ரியல் எஸ்டேட், வட்டி கொடுறது, வட்டியா? கந்து வட்டி, ஃபயர் வட்டி, வாட்டர் வட்டி, எல்லா வட்டியும் இருக்கு. என்னடா அது? ஏதாவது வேணும்னா சொல்லு, கூச்சப்படாம கேட்றா. உனக்கெல்லாம் வட்டி கம்மியா போடுறேன், ஒரு 10% போடுறேன் போதும். எது 10%? ஆமாடா, வழக்கமா 20-25% போடுவேன். ஏய் கிறிஸ்மஸ் வருது, சண்டே சர்ச், யூத், மாசா இருக்கும். என்ன இது? ஆமா, கிறிஸ்மஸ்க்கு வருவேன். எங்க வருவ? 5 மணிக்கு தானே? 5 மணிக்கா? என்னடா சொல்ற? என்னடா 5 மணிக்குன்ற? அப்புறம் எப்பவுமே மிட் நைட் 3 மணிக்கு நம்ம சர்ச்சில் இருக்கணும்டா. 3 மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றதுடா. நாங்க வந்து முடிக்கிறவங்க, நீங்க ஸ்டார்ட் பண்றவங்க. முடிக்கிறியா? ஆமா. டேய் நீ எப்படி பழைய மாதிரி இல்லையே நீனு. ஏய் இல்லடா, உண்மையா எனக்கு ரொம்ப வேலை, எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு. வேலை tight ஆ இருக்கு. கலெக்ஷன்ஸ் வந்து முடிக்கிறதே எனக்கு ரொம்ப பாடா இருக்கு. பாரு, எனக்கு வந்து வெளியே வந்து 50 lakhs 1 crore கிட்ட இருக்கு, பெண்டிங் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிக்கணும், நிறைய வேலை இருக்கு. டேய் மேத்தேஜ் வாங்கடா சீக்கிரம், உங்களுக்கு வேலை இருக்குடா, நிறைய வேலை இருக்கா. சரி ஓகே, நான் பார்ப்போம். உனக்கு ஏதாவது காசு ஏதாவதுன்னா சொல்லு, கூச்சப்படாத. 10% கொடுத்துடலாம் உங்களுக்கு. என்னடா ஆச்சு இந்த பையனுக்கு? சர்ச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் இப்படியே இருக்கிறான். ஐயோ என்னடா அவன் எப்பவுமே நம்ம கூட சுத்திட்டு இருப்பான், இப்போ அவங்களோட சேர்த்து வேற லெவல் ஆயிட்டான். எப்படியாவது ஏசப்பா தான் இந்த பையனை காப்பாற்றணும். டேய் அவனை பிடிச்சிட்டியாடா? ரயில்வே ஸ்டேஷன்ல மாட்ட இன்னும் பிடிக்கலையா? இப்போதான் பிடிச்சிருக்காங்க, ஃபோன் பண்ணுவோம். ஹலோ கேக்குதா? கேக்குது. நீங்க பிடிச்சிட்டா அவனை? பிடிச்சியா? ஜான்சன் கனெக்ட் பண்ணுறா அப்படியே. நீ தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம ஓடிட்டு இருக்கியா? இன்ட்ரெஸ்டா? யாருடா வாங்க? வட்டிக்கு மட்டும் காசு வாங்க தெரியுது, கட்ட தெரியல. டேய் பர்சன்ட் வட்டி கொடு. என்னாச்சுடா? நான் ஒரு தெரிஞ்சவங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன்டா. டேய் என்னடா இது எப்படா நடந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு சாக்லேட் பாய்டா. டேய் என்னாச்சுடா? இருக்கையில பையன் யார் அது? டேய் பாக்ஸர். டேய் நீயா? டேய் நம்ம போயிட்டாங்க, இவனேடா பிடிச்சிங்க? இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலனா? அப்படியா? என்னடா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டீங்க? 10 லட்சம். எவ்வளோ? 10 இல்லை, சும்மா 10 லட்சம் போட்டோம். டேய் அவனே வேலை இல்லாமல் இருக்கான், அவனே சர்ச்சில் சுற்றிட்டு இருக்கான். பாருடா, ஒரு 9 lakhs வாங்கிக்கலாம். ஓகே, அது ஓகே.
சரி வாட்ஸ்அப் எப்போ கொடுக்க போறேன்? எனக்கு புரியுதுடா, உனக்கு வேலை கிடைக்கல, நீ வந்து வெயிட் பண்ணிருக்க, எனக்கு புரியுது. இதுல நீ என்னைய வேற வெயிட் பண்ண சொன்ன. ஆமா. இப்ப பாத்தியா என்ன நிலைமை இருக்குன்ட்டு. நீ வெயிட் பண்ணு, ஓகேவா? போற நீ வேணா பாரு, ஒரு பெரிய அடியா உள்ள போகுது. சரிடா உலட்டும், உனக்கு அடி கொடுக்குறதுக்குள்ள 9 lakhs கொடுத்துரு, ஓகே? 9 lakhs. என்ன பண்றதுன்னு தெரியலையே. பிசினஸ்ல செம்ம லாஸ், கொடுத்த காசு எல்லாம் போச்சு. இப்போ கையில ₹1 இல்லை, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. ஓ, நான் வேற வெளியே ஒரு 2 கோடிக்கு கடன் வேற வச்சிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ கடன் நான் கொடுக்கலன்னா என்னை வந்து இன்னைக்கு நைட்டே தூக்கிடுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி நம்ம மேத்தேஜ் கேட்போம், அவன் தான் வந்து இந்த வட்டி பிசினஸ் கரெக்டா இது பண்ணிருப்பான். அவன்கிட்ட நம்ம கேட்போம். மேத்தேஜ் சொல்லுங்க நண்பா. நண்பா இல்லை நண்பா, ஒரு வெளியே கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. இருக்கிற எல்லா காசுமே போயிடுச்சு. ஓகே. ஒரு 2 crores வந்து ஜஸ்ட் 2 crores வந்து கடன் இருக்கு. ஜஸ்ட் என்ன பண்றதுன்னே தெரியல. நண்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு நண்பா. வட்டி பார்த்துக்கலாம், நீங்கள் போய் கையெழுத்து மட்டும் போட்டிங்கன்னா போதும். வட்டியா நண்பா? நான் தெரியுதா இல்லையா, என்கிட்டயே வட்டியா? அண்ணன் தான் எனக்கும் காசு பார்க்க வேணாமா? அப்போ சொல்லு நண்பா, எவ்வளோ கொடுக்குறீங்க? வட்டி 2 கோடி தானே சொன்னீங்க கடன்? ஆமா. 3 கோடி போடலாமா? 3 கோடியா? வாங்கினது 2 கோடி தான், வட்டி போட்டு 3 கோடி தரணுமா? ஆமாம், இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 4 நீங்க கோடி. நண்பா என்னோட அதிகமா போடுற. ஐயோ நண்பா, என்ன நண்பா, ஒரு உதவி தான் நண்பா கேட்குறேன். நம்ம எவ்வளோ பழகிருக்கோம், எவ்வளோ எங்கேயோ வெளியே போயிருக்கோம், அவ்வளோ பார்ட்டி போயிருக்கோம். கரெக்டாக தான் சொன்னேன். இருந்தாலும் நம்ம காசு பார்க்க வேணாமா? நான் ஆகாஷ் கேட்பேன். ஆகாஷா? ஐயோ நீயே இப்படி சொல்றியா, அவன் என்ன சொல்லுவான் தெரியலையே. ஆகாஷ், சொல்லு மச்சான். அந்த மாதிரி ஒரு கடன் ஆயிடுச்சு, ஒரு 2 கோடி. உன்கிட்ட அது இருக்குமாடா? இல்லையே, அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. இல்லையா? என்னது அது? காசு காசு இல்லைன்னா அது வேற விஷயம், வேற விஷயமா? முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? இல்லடா. சரி மச்சான், அவனுக்கு கால் பண்ணிட்டு வா. இல்லடா, நான் கால் பண்றேன். போனேன், முக்கியமான விஷயம். என்ன இவனும் இல்லைன்றான். ஐயோ நீ நைட்டே தூக்கிடுவாங்களே. கிங்ஸ்லின் இவன் 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 கொடுத்துருவாங்க. நல்லா நண்பன் எனக்கு. சொல்லுடா. இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுடா, இந்த மாதிரி வெளியே ஒரு கடன் ஆயிடுச்சு, ஒரு 2 கோடி ரூபாய். நீ கொடுக்கலன்னா என்ன அவ்வளோதான், என்னை வந்து காலி பண்ணுறோம் நைட்டு. சரிடா, எனக்கு கொஞ்சம் 2 கோடி மட்டும் வேணும்டா. 2 கோடியா? சரி யோசிச்சு சொல்கிறேன். யோசிச்சு சொல்ல, கிடச்சிடும். அப்போ நம்மளெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம் பார்த்தியா. என்ன ஃபோன் எடுக்க மாட்டான்? என்ன பிஸின்னு வருது, கட் பண்றான். என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? டேய் ஐயோ, என்ன இவன் தரேன்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஓ என்ன பண்றது தெரியலையே. ஹலோ மிஸ்டர் ராம், நான் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னும் ஒரு 2 days முடிச்சிடுறேன். ஐ வில் பி டாக்கிங் இன் 2 days. At that time I will finish the job, okay? Okay, yeah, bye, thank you. டேய் பாக்ஸம் தானே? You are? ஏன் பாக்ஸமா? Sorry. Hey Johnson, you bloody bugger. How are you, man? பாக்ஸம்? Yeah. என்ன பாக்ஸம்? ஆளே மாறிட்ட. Yeah, you know, it's because of the worship for God and, you know, some kind of grace from God. ஓ சரி, ஓகே, ரொம்ப சீன் போடுறது நார்மலாக பேசுகிறேன். இல்லை, நீ வந்து நான் உன்னை நிறைய தடவை நான் நோட்டீஸ் பண்ணி தான் இருந்தேன். அவனை 3 பேரோட சுற்றினேன், குறுக்கோடியில் போனேன். ஓகே, அடி வாங்குவேன்னு நினச்சேன். ரொம்ப பெருசாக வாங்கியிருக்க. சட்டை வைக்கிறதா இல்லையா? என்னடா அது மறைச்சிட்டேன். ஓகே 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 ஓகே. இல்லடா, நான் வந்து தப்பு தான். ஆனால் அந்த தப்பு பண்ணதுனால நான் சந்தோஷமா இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சந்தோஷமா தான் இருந்தேன்.
ஆனா வந்து இப்போ எதுவுமே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட இல்லை, இப்போ என்கிட்ட யாருமே இல்லாத மாதிரி இருக்குடா. அப்பவே சொன்னேன், இந்த பூ போட்ட சட்டை முக்கியமான வேலை ஏதோ சொன்னா நல்ல காலம் பிறகுதுன்ட்டு. சூப்பரா பிறந்ததா? அவன் தானே பெரிய வேலையை பார்த்துட்டான். இப்போ ஒன்றும் கெட்டு போல. நீ வந்து டெய்லியும் சர்ச் போ. நீ டெய்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் நீ வந்து மனசில் நினச்சிக்கோ, கடவுள் என்ன ஒரு வார்த்தையில் நினச்சிக்கோ, ப்ரே பண்ணு. நீ பழைய மாதிரி இரு, காத்து இரு. ஏன்னா நம்மளோட பைபிள்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காத்து இருந்தால் எல்லாம் கிடைக்கும்ட்டு ஒரு அதிகாரத்துலையும் ஒரு விதமாக சொல்லியிருக்காங்க. அது நம்மளோட புரிதல் பொறுத்து தான். நீயும் திருப்பி ஒரு புது பிறகு எடுத்து வா. உனக்கு நல்ல ஒரு வேலை, உன்னை எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு ஆண்டவரோட விருப்பம் உங்களே எப்பவுமே இருக்கும். எனக்கு இப்போதான் புரியுது எல்லாமே. என்னன்னா நம்ம எல்லா சந்தோஷத்தை விட்டுட்டு சர்ச்சுக்கு போறோம், ஊழியத்துக்கு போறோம், சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வா இருக்கிறதுனால நம்ம நிறைய வந்து வெளியே வந்து நிறைய மிஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இப்பதான் எனக்கு புரியுது, நம்ம பெர்மனண்டா இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் வந்து முக்கியமானது. இதெல்லாம் வந்து சும்மா வந்து இடையில வந்துட்டு போற சந்தோஷம் மட்டும்தான். ஆனா இன்னும் முன்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டு தான் எனக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடைச்சிருக்கும்டா. நான் தப்பு பண்ணிட்டேன்டா. இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா வந்து நான் என்ன உன்னோட டைமுக்கு நீ பொறுமையா காத்திருந்த, உனக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு. ஸோ அதே மாதிரி நானும் பொறுமையா காத்திருக்கேன்டா. சரி, ஓகேடா, வாடா போலாம். நன்றி.